ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது மத்திய எண்ணெய் நிறுவனத்தில் உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது HPCL இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைக்கு எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 1 ஜூன் 2025லேருந்து 30 ஜூன் 2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ பதவி பற்றிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல எக்ஸிக்யூட்டிவ் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து சேலரியை பொறுத்த வரைக்கும் 3000லேருந்து 12,000 கொடுக்குறாங்க. 10 வேக்கன்சி, 25 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுக்கு நீங்கள் மினிமம் 3 இயருக்கான கிராஜுவேட் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் சிவில் கேட்டிருக்காங்க. சிவில் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் 50 வேக்கன்சி. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவில் மெக்கானிக்கல் கேட்டிருக்காங்க. 15 வேக்கன்சி. டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் குவாலிட்டி கண்ட்ரோலில் 19 வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. 98 வேக்கன்சி. 4 இயருக்கான பிஇயில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. 35 வேக்கன்சி. பிஇயில் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். சிவில் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. 16 வேக்கன்சி. பிஇயில் சிவில் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். கெமிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. பிஇயில் கெமிக்கல் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தா சிஏ முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஹெச்ஆர் கேட்டிருக்காங்க. 6 வேக்கன்சி. 2 இயர் ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி முடிச்சுட்டு ஹெச்ஆர் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பதவிகள் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ்க்கான பதவி மேலே பார்த்தது எல்லாமே வந்து ஃப்ரெஷருக்கு, அதுக்கடுத்து எல்லாமே கீழே எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மேலே இருக்கிறது வந்து ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அதேமாரி ஒவ்வொரு பதவிக்கான ஏஜ் லிமிட் என்ன, எந்தமான கல்வி தகுதி, எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க எல்லாத்தையுமே அறிவிச்சிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அதை பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே ஜாப் நேச்சர், உங்களுக்கு எந்தமான ஜாப் இருக்க போகுது அதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக தாங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கு கீழே செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, ஒர்க்கிங் நாலேஜ் என்ன எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. ஸோ லிங்கை டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். ஸோ அப்ளை பண்ண விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் எனிவேர் இந்தியா அப்படின்றது தான் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும், ஸோ அதை பற்றி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதாங்க உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1000 rupees கிட்ட பே பண்ணுற மாரி இருக்கும். SC/STக்கு வந்து பார்த்தா ஃபீஸ் இல்லை அப்படின்ற மாரி அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் எல்லாமே நோட்டிஃபிகேஷன்லேயே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.